ஆக்சுவலா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து வைகாசி 1 அன்னைக்கு வந்து அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் குடுத்துட்டேங்க. அட்வான்ஸ் குடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு போய் இன்ஃபார்ம் பண்ணதே வந்து இப்ப இருக்கிற வீட்டுக்காரங்ககிட்ட தான் போய் இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா, அவங்ககிட்ட சொல்லணும்ல நான் இந்த மாரி வீடு பார்த்துட்டேங்க அப்படின்ட்டு. அவங்க கடை வச்சிருக்காங்க. கடையில போய் சொல்றேன், இந்த மாரி வீடு ஒண்ணு பார்த்துருக்கேங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி தாங்க. விலைக்கு தான் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனா வந்து எனக்கு லோன் வந்து அரேஞ்ச் ஆகல. அதனால ஒரு 6 மாசத்துக்கு வந்து இருக்கிறோம்னு சொல்லி கேட்டுருக்கிறேங்க. ஒரு 1 வருஷத்துக்கு வந்து ஓகே மாரி எழுதிக்கலான்னு இருக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம லோனுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணி இந்த வீட்ட வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இப்போ எங்களால வாடகை வந்து அதிகமா குடுக்க முடியலைங்க. ஏன்னா நெறையா கமிட்மெண்ட் இருக்குது. அதனால வந்து நானு வீடு காலி பண்ணிக்கிறேங்க 30ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன். அவங்க வந்து வீட்டுக்கு போப்பா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்ட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டு 2, 3 வாரமா அந்த வீட்டுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அங்க திருப்பூர்லேருந்து அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு குடுத்தாங்க. நானும் வந்து சரி இன்னையிலேருந்து பூசுறக்கு ஒரு செவரு மட்டும் தான் பூசிட்டு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். சரி ஓகே அப்படின்ட்டு மத்தியானத்துக்கு மேல அவங்க வந்தாங்க. நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அங்க முன்னாடி வந்து நெறைய நாங்க நடக்கிற இடத்துலயே ஃபுல்லா முள்ளா இருந்துச்சு. நாங்க 2, 3 டைம் சொன்னேன் வந்து, "நீங்களே கிளீன் பண்ணதுனா பண்ணிக்கோங்க. இதுக்காக எங்க போய் ஆள் விடுறது?" அப்படின்னாங்க. அப்புறம் நேத்து வந்து எங்கள எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அவங்க பாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி நான் ஒண்ணுமே கேட்கல. நான் பாட்டுக்கு போயிட்டு, நான் அந்த பக்கம் பூசிட்டு இருந்தேன் அந்த வீடு. பூசிட்டு கூப்பிட்டாங்க. வந்தேன். வந்துட்டு அந்த பக்கம் இன்னொரு வீடு இருக்கு. இதே மாரி சேம் அதே அந்த சைடு ஒரு வீடு இருக்கு. இந்த பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 திங்ஸ் மட்டும் அங்க வச்சிருந்தோம். அதுக்கு வந்து நீங்க நாளைக்கு, நாளான்னைக்கு எடுத்துக்கோங்க. எல்லாம் வந்து அந்த வீடும் பூசிட்டு, மறுபடியும் அப்படியே கன்டினியூஸா இந்த வீடும் பூசணும். செவ்வாய், புதன்கிழமை வீடு முடிக்கணும். நீங்க அங்க பால் காய்ச்சற அன்னைக்கு வந்து, இங்கேயும் வந்து யாராச்சும் வந்தாங்கன்னா பால் காய்ச்ச வைக்கணும். ஏன்னா வைகாசி முடிஞ்சா கடைசி முகூர்த்தம். அப்படி இல்லைன்னா, ஆனி, ஆடிக்கு 2 மாசத்துக்கு எனக்கு வாடகை போயிரும். யாரும் வரமாட்டாங்க. நீங்களும் நெனச்ச மாரி வரீங்க, நெனச்ச மாரி போறீங்க. அதனால வந்து நான் உங்களுக்காக பார்க்க முடியாதுல்ல கண்ணு. நான் வந்து அங்க மாத்திக்கங்க நீங்க அப்படின்ட்டாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க. வீடு காலி பண்றேன்னு சொன்னதையுமே வந்து கெட்டவன் ஆயிட்டேனாங்க. அ ஏன் இப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. மத்தியானம் அதனால தான் கொஞ்சம் கோவமா இருந்தேன், பேசிட்டேன். அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் எங்க அம்மாக்கு கூப்பிட்டு பார்த்தா, எங்க அம்மா அதுக்கு மேல ஒரு பைத்தியம் ஃபோனே எடுக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு அது ஃபுல்லாவே இன்னைக்கு அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்தேன். 4 செவரையும் பூசி விட்டுட்டு, அ அப்புறம் அந்த பாத்ரூம்க்குலாம் டோர் போட வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாமே போய் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா வந்ததுக்கப்புறம் தான் பேசி முடிவெடுக்கணும். என்னோட முடிவு என்னன்னா, நாளைக்கு வந்து இந்த பெரிய பெரிய பொருளெல்லாம் இருக்குது இல்லங்க, வீட சுத்தம் பண்ணி விட்டு அத கொண்டு போயிரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அம்மா வரட்டும் பேசிக்கலாம்.